தமிழகத்தைப் போலவே டெல்லியிலும் நவராத்திரிக்காக கொலு வைத்து கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நவராத்திரி பண்டிகைனாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது கொலு வைக்கிறது தான். நவராத்திரி பண்டிகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இல்லங்களில் கொலு வச்சு வழிபடுறதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் டெல்லியிலையும் இந்த கொலு பண்டிகை, அதாவது நவராத்திரி பண்டிகையின் பொழுது கொலு வச்சு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது போன்ற டெல்லியில் வைக்கப்பட்டிருக்க அந்த கொலு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம். இங்கே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்களில் 9 படிகள் கொண்ட கொலு வைக்கப்பட்டிருந்தால் இந்த வீட்டில் 11 படிகள் கொண்ட கொலு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலுவின் பொழுது அனைத்து கடவுள்களினுடைய பொம்மைகளும் வைக்கப்பட்டு இருக்கிறது. விநாயகர், முருகர், அஷ்டலட்சுமி, சிவன் உள்ளிட்ட அனைத்து பொம்மைகளுமே இங்க வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம கீழையும் சில பொம்மைகளை வச்சு சிறப்பா ஒரு அலங்காரம் பண்ணி அதற்கு அந்த மின் விளக்குகள்லாம் போட்டு வச்சிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இப்போதைக்கு இந்த கொலு வச்சிருக்கிற இந்த அமுதா நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். மேடம், இந்த கொலுவினுடைய முக்கியமான சிறப்பம்சம் என்ன மேடம்? நவராத்திரியில 10 நாளைக்கு நாங்க பூஜை பண்ணிட்டு எல்லா சுமங்களையும் கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு, குங்குமம் எல்லாம் கொடுத்து சின்ன கன்னியா பசங்களுக்கும் நம்ம செய்வோம். 9 நாள் இது பண்ணி இந்த வருஷம் கொஞ்சம் 10 நாளா வந்திருக்கு. தசமி அன்னைக்கு நாங்க 9வது நாள் சரஸ்வதி பூஜை பண்ணி 10வது நாள் தசமி கொண்டாடிட்டு என்ன பண்ணுவோம்னா அதை ஒரு பொம்மையை கலசம் எடுத்துட்டு ஒரு பொம்மையை சாய்ச்சி வச்சுட்டு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் டெல்லியில நீங்க கொலு வைக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான இருக்கு. ஏன்னா இந்த பொம்மைகள் எல்லாமே நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வாங்கிட்டு வரணும். அது எவ்வளவு ஒரு வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுல எங்க வீட்டுக்கார் என் கூட ஒத்துழைக்கிறாரு. அவர் இன்ட்ரெஸ்டால தான் நானும் இதை செய்ய முடியுது. ஒவ்வொரு பொம்மையும் எடுத்துட்டு வரக்கு அதை தான் காப்பாத்தி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையா இருக்கிற தொட்டு. ஏன்னா இங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ஒவ்வொரு பொம்மையும். அங்க இருக்கிறது சிறப்பா இருக்கிற தொட்டு அங்கிருந்து தான் நாங்க எடுத்துட்டு கொண்டு இதை வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம கலாச்சாரம் விட்டு கூடாதுன்னு. அதாவது இங்க சிலை கிடைக்கலனாலும் நம்ம ஊர்ல இருந்து வாங்கிட்டு அதாவது தமிழ்நாட்டில இருந்து வாங்கிட்டு இங்க கொலு வைக்கிறதுங்கிறது ஒரு வித்தியாசமான காரியமா இருந்தாலும் அந்த ஒரு கலாச்சாரம் காரணமாக இது செய்யறதா அமுதா சொல்லியிருக்காங்க. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் மதியழகன், புதுடெல்லி.